ஆமீன். இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 ஆண்டு இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 86வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்தில் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம், சங்கீதக்காரன் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், தேவரீர் உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாமத்துக்கு பயந்து அவருக்கு இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே இந்த அதிகாரத்தில் தொடக்கத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரர் இந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாட்களை கிரியை செய்ய வேண்டுமா இருந்தால் தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய அதிசயங்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் கண்டுகொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரே இந்த மகத்துவங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவன், அந்த தேவனிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இந்த நாட்களில் இருக்கிறது. முதலாவதாக தேவனிடத்திலே அவருடைய வழியை நமக்கு போதிக்கும்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏதோம் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் வீழ்ச்சியினுடைய காரியம் என்ன? தேவனுடைய வழியை இந்த நாட்களில் சரியாக கற்றுக்கொண்டிருப்பார்களாக இருந்தால் இந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள், அவர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டிருப்பார்கள். அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய வழியை சரியாக இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளாத நிமித்தம் அங்கே அவர்கள் அந்த சத்தியத்திலே, அந்த வார்த்தையிலே நடக்க முடியாதபடி இந்த நாட்களிலே போயிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், இங்கே நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். பாருங்கள், முதலாவது வழியை நீர் போதியுங்கப்பா ஆண்டவரே, எப்படியாக நான் நடக்க வேண்டும், எப்படியாக நான் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் போதியுங்க. ரெண்டாவது, நான் அதற்கு பின்பாக நான் என்ன செய்வேன் என்றால், நான் சத்தியத்தில் இந்த நாட்களை நடப்பேன். சத்தியத்தை நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்ற வார்த்தையின்படி சத்தியத்திலே நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமத்துக்கு பயப்படும் பயம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே ஒருமுகப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி நம்முடைய இருதயம் அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளே இந்த நாட்களில் நம்முடைய இருதயம் பழக்கப்பட வேண்டும். அதே வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் அந்த காரியத்திலே ஒரு வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதை சிந்திக்குதோ அதன்படியே இன்றைக்கு நாங்கள் நடந்து கொண்டு போவோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் பயந்திருப்போமா இருந்தால், நம்முடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு பயம் வருமா இருந்தால், அங்கே தேவனுடைய வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்குது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே உமது வழியை எனக்கு முதலாவது போதியுங்கப்பா, ரெண்டாவது உமது சத்தியத்திலே இந்த நாட்களில் நான் நடக்கும்படியாக எனக்கு அந்த கிருபையை செய்யுங்கப்பா அந்த நாட்களில், மூன்றாவதாக உம்முடைய நாமத்துக்கு நான் பயந்திருக்கும்படியாக என்னுடைய இருதயத்திலே நீங்கள் இடப்படுங்கப்பா, என்னுடைய இருதயத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒருமுகப்படுத்துங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய இருதயம் ஆண்டவரை குறித்த ஒரு பயம் இருக்குமா இருந்தால் இந்த நாட்களிலே
நாங்கள் பாவத்திலே விழ முடியாது, நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே ஒரு இருதயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.